نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن هو إلا ذكر للعالمين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல கோடான கோடி உயிரினங்களை உருவாக்கி அதிலும் சிறப்பிற்குரிய உயிரினமாக மனிதனை படைத்து அதிலும் சிறந்தவர்களாக மூமின்களாக இறையச்சமுள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கின்றான். ஆகவே அந்த வல்ல நாயனுக்கே புகழ் அனைத்தும். அகில உலகத்துக்கு அருள்கொடையாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தி சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். தொழுகை, கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இந்த 5 கடமைகள்ல 3 கடமைக்கு சாய்ஸ் இருக்கு, 2 கடமைக்கு சாய்ஸே இல்லை. நீ முஸ்லீமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கம்பல்சரி கலிமா சொல்லி இருக்கணும், 2வது தொழுகணும், 3வது நோன்பு வைக்கணும், 4வது ஜகாத்து கொடுக்கணும், 5வது ஹஜ் செய்யணும். இந்த 5ல முஸ்லீமா இருந்தா கலிமா கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும், தொழுதுதான் தீரணும், நோன்பு வைக்கணும். ஆனா நோய் நொடின்னு சொன்னா உன்னால நோன்பு வைக்க முடியாது, உனக்கு மன்னிப்பு இருக்கு. வயசாயிடுச்சோ ரொம்ப கம்சோரியா இருக்கா, சரி ஓகே சாய்ஸ் இருக்கு, நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. காசு இருந்தா ஜகாத்து கொடு, இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. வசதி வாய்ப்பு இருந்தால் தான் ஹஜ் பண்ண முடியும், கடமை தான். உங்ககிட்ட வசதி வாய்ப்பு இல்லை, ஹஜ் செய்ய முடியாது. அப்போ இந்த 3 சாய்ஸ் இருக்கு உனக்கு விடுறதுக்கு. உடம்பு சரியில்லைன்னா, உன்னால முடியலன்னா உனக்கு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீ கலிமா சொல்லி முஸ்லிமா இருக்க அப்படின்னு சொன்னா நீ கம்பல்சரி தொழுதா தீரணும். வஅபுதுல்லாஹ் ஹத்தா யஅதியல் யகீன், மௌத் வர வரையிலும் நீ தொழுதா தீரணும். தொழு விடுறதுக்கு உனக்கு அனுமதியே இல்லை. தண்ணி இல்லையா, பொது செஞ்சு தைமம் பண்ணிக்கோ. தைமம் கூட செய்ய முடியலையா, இஷாரா பண்ணிக்கோ. தொழுது உக்காந்த தொழு, முடியலையா உக்காந்து தொழு, இல்லையா படுத்து தொழு. படுத்து கூட உன்னால கை கால அசைக்க முடியலையா, சமிக்கனோட அப்படியே இஷாரோட தொழு. உனக்கு தொழுகை மன்னிப்பே கிடையாது. எதுவரை உனக்கு மௌத்தார வரையும் நீ கம்பல்சரி தொழுதுதான் தீர்வு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில சொல்லி காட்டுகிறார். வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனித ஜின் வர்க்கத்தை என்னை வணங்குவதற்காகவே படைத்தேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்ப நாம அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும், அல்லாஹ்வை எப்போதுமே நினைக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும், தொழுகக்கூடியவர்களா இருக்க வேண்டும். தொழுகை தான் மூமினுடைய அடையாளம். சீமாஹும் ஃபீ உஜூஹிம் மின் அஸரி ஸுஜூத், மூமினுடைய அடையாளம் மறுமையிலே அவனுடைய முகத்துல அந்த ஒளி இருக்கு இல்லையா, தொழுகை. அதெல்லாம் இந்த தொழுகையின் மூலமா தான் மூமின் காஃபிருக்கு வித்தியாசம் காண்பிக்கப்படும். மூமினா இருக்கு அப்படின்னா என்ன, உனக்கு தொழுகை இருக்கணும். காஃபிருக்கு தொழுகை இல்ல, மூமினா இருக்குன்னா நீ தொழுதான் தீரணும். மூமினும் மூமின் அல்லாதவனுக்கு மத்தியில வித்தியாசம் என்னன்னு சொன்னா தொழுகை தான். மூமினுக்கு மேராஜ் என்ன அப்படின்னு சொன்னா தொழுகை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானத்துக்கு மேல போய் அல்லாஹ்ட்ட தொழுகை வாங்கிட்டு வந்தாங்க. இஸ்லாத்துடைய 5 கடமைகள்ல 4 கடமை இந்த துனியாவிலே கொடுக்கப்பட்டது. 5 கடமைகள்ல 4 கடமை துனியாவில் கொடுக்கப்பட்டது. கலிமா, நோன்பு, ஜகாத், ஹஜ் இந்த துனியாவிலே கொண்டு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தாரு. தொழுகை இங்க கடமையாக்கப்படல, அல்லாஹ் வானத்தின் அளவில் உயர்த்தி
7 வானத்துக்கு மேல தன் அரசின் பக்கம் தன்னுடைய நபியை அழைத்து தொழுகையை கடமையாக்கினான். 1 வக்து இல்ல, 2 வக்து இல்ல, 5 வக்து இல்ல, 50 வக்து. அது பயான்ல நம்ம பல முறை கேட்கிறோம். தொழுகை கொண்டு வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய உம்மத்தார்கள் 50 வக்து தொழ மாட்டாங்க, குறைச்சிட்டு வாங்கன்னு 55 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கினான். இதுக்கு மேல குறைங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தார்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர்கள் இதை நிறைவேற்றுவார்கள். இப்ப நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க, நம்பிக்கையோட இதை கொடுத்திருக்காங்க அப்படி சொன்னா அதை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நம்பிக்கை துரோகம் செய்கின்றோம் என்றார். ஒருத்தர் தூரமா இருந்தவங்களை அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாருன்னு வச்சுங்களேன், அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஒருத்தரை பக்கத்துல கூப்பிட்டு அழைத்து அவரை கண்ணியப்படுத்தி அவர் டீ காஃபி எல்லாம் கொடுத்து அவருக்கு கொடுக்கணும்னு சொன்னா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுறாரு. உங்க முதலாளிங்க, உங்களுடைய ஓனருங்க என்ன மாசம் மாசம் என்ன பண்றீங்க, போய் கவுண்டர்ல வாங்கிக்கிறீங்க கேஷியர்கிட்ட. ஆனா போனஸ் மட்டும் என்ன பண்றாரு முதலாளி, காசா ஒரு நபரை மட்டும் கூப்பிட்டு வாப்பா நீ வீட்டுக்கு வாப்பா, உன்னை நான் கவனிக்கிறேன் அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு உங்களை கவனிச்சு ரொம்ப நல்லா விசாரிச்சு அதுக்கப்புறம் முப்பத்தை பேசி உங்களுக்கு காசு கொடுக்குறாருன்னு சொன்னா அந்த காசை விட அவர் உங்களை கிட்ட அழைத்து அரவணைத்து உபசரிக்கிறார் இல்லையா, அதுதான் நீங்க காலம்புறா பெருமையா பேசுறீங்க. எஜமான் தேப்பா முझे कितना अच्छा बुला, मुझे कितना अच्छा मैन சொல்லுமா சொல்ல மாட்டோமா? அப்போ தொழுகைக்கு அல்லாஹ் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கான், தன் பக்கம் அழைத்து அல்லாஹ் தொழுகையை கொடுத்திருக்கான். ஆகவே மூமினுக்கு மேராஜ், அல்லாஹ்வின் தூதர் அங்க போயிட்டு வந்தாங்க மேராஜ். ஆனா மூமின்களுக்கு மேராஜ் தொழுகை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க தொழுக வேண்டும், அந்த தஅபுதுல்லாஹ் கன்னக தரா, அல்லாஹ்வை பார்ப்பது போன்று நீங்க தொழுக வேண்டும். அந்த ஃபீலிங் உங்களுக்கு வரல, நான் அல்லாஹ்வை பார்க்கலங்க, எப்படிங்க அந்த ஃபீலிங்கை கொண்டு வரணும்? சரி பிரச்சனை இல்லை விடு. கொஞ்சம் யாராக்க அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டு இருக்கின்றான். நாலாபுறம் சிசிடி கேமரா இருக்கு, எவனா தப்பு செய்வானா? इसका ओनर कहाँ के बा देख लग रहा पकड़ता लगा बा, இந்த ஓனர் எங்கே ஒரு மூலையில் இருக்கலாம், இங்க இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்சிருவான்பா, ஒரு பயம் இருக்கா இல்லையா? சாதாரண மனுஷனுடைய இந்த கேமராக்கு எவ்வளவு பயப்படுறேன்னு சொன்னா, இந்த மனுஷனை படைச்ச ரப்புல் ஆலமீன் உன்னை பாப்பானா பார்க்க மாட்டானா, நீ எப்படி தொழுகிற கண்டு கொள்ளாம விட்டு விடுவானா? அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த தஅபுதுல்லாஹ் கன்னக தரா, அல்லாஹ்வை நீ பார்ப்பது போன்று வணங்கு. அப்படி உன்னையால முடியலன்னு சொன்னா பைனவு யராக, அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான், ரப்புல் ஆலமீன் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான். நம்ம என்ன தொழில் எப்படி இருக்கு? நம்முடைய தொழில் அப்படியே இருக்கு. ஒருத்தர் திடீர்னு தொழிலாளி ஆயிட்டாராம். தப்லீக்காரங்க என்ன பண்ணாங்க, பிடிச்சிட்டு பள்ளிவாசல ஒருத்தர் தொழிலுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. தொழில் அன்னையிலிருந்து கண்டினியூ தொழில் ஆரம்பிச்சிட்டாராம். எல்லாம் கேட்டாங்களாம், என்னப்பா திடீர்னு தொழிலாளி ஆகிட்டீங்க, எப்படிப்பா இவ்வளவு பக்காவா போற? क्या भी नहीं जी, मैं किसी के साथ पैसा भाई ब्याज के दे ना, वो नमाज में खड़े तो पूरा याद आ जाए. தொழில போய் நின்றுன்னு வச்சுங்களேன், யாருக்கெல்லாம் காசு கொடுத்துன்னு வச்சுங்களேன், எல்லா கணக்கு பர்ஃபெக்டா வந்துருது. தொழில நின்னா எல்லாம் ஞாபகம் வந்துருது. எத்தனை ரக்காத்துன்னு நமக்கு தெரிய மாட்டேன்னு இருக்கு. சூரா ஃபாத்தியா படிச்சனா இல்லையான்னு தெரிய மாட்டேன்னு இருக்கு. இமாம் என்ன சூரா படிச்சாருன்னு புரிய மாட்டேன்னு இருக்கு. அப்ப தொழுகில நாம் கே நமாஸ்தார் हैं, பேருக்கு தான் தொழிலாளியா இருக்கணும். இக்லாஸோட தொழுகை நம்முடைய தொழுகை. இப்ப தொழுகை எப்படி இருக்குன்னு சொன்னா இக்லாஸோட இருக்கணும். ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எந்த மூமின்கள்? அவர்கள் தன்னுடைய தொழுகையை இக்லாஸோட தொழக்கூடியவர்கள். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன அன் ஸலாத்திஹிம் காஷிஊன், இக்லாஸோட தொழுகின்றார்கள் இல்லையா, அந்த தொழிலாளிகள் தான் வெற்றி பெற்ற மூமின்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இக்லாஸோட இருக்கணும். அந்த தொழுகை இக்லாஸ் மட்டும் இல்ல, அல்லதீன அன் ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், பேணுதலோட தொழுகணும்.
இவர்கள் யார் தெரியுமா? உலாய்குமுல் வாரிசூன், அவர்கள் தான் வாரிசுதார்கள். எதுக்கு வாரிசுதார்கள்? அல்லதீன யரிசுனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபியா காலிதுன். ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம், சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கம் எதுன்னு சொன்னா அதான் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம். நம்முடைய தொழுகை என்னன்னு சொன்னா என்ன, டெம்பரரியான தொழுகை இருக்கு, கண்டினியூட்டி தொழுகை நம்ம கிட்ட இல்ல. ஜும்முக்கு ஜும்மா தொழுவாங்க, அல்லாஹ் சொல்லியிருக்கான் 5 வேளை தொழுன்னு. ஆனா இவன் எப்படி தெரியுமா? ஜும்முக்கு ஜும்மா தொழுவான். சில பேரை நீங்க பார்க்கலாம், பள்ளிவாசலுக்கு வராங்கன்னு வச்சுங்களேன், ஜும்மாக்கு வருவாங்க, அப்படியே பக்கா பரிஷ்டா மாதிரி வருவாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு, சுருமா போட்டுக்கிட்டு, அத்தனை போட்டுக்கிட்டு அப்படியே பள்ளிவாசலுக்கு வருவாங்க பாருங்க. ஏதோ பரிஷ்டா அந்த மாதிரி இருக்கும். வாங்க சொல்றதுக்கு முன்னாலே வந்துருவாங்க, வந்து பக்கா தொழுவாங்க. தொழுது முடிச்சுட்டு சுன்னத்து நஃபீலுன்னு எல்லாம் 12 ரக்காத்துக்கு மேல தொழுவாங்க. துவா, பெரிய துவா கேட்பாங்க. எல்லாம் கேட்டுட்டு கடைசியா எந்திரிக்கும் போது அப்படின்னு ஒரு உதருவாங்க பாருங்க. ஆய்ந்தா ஜும்மா தேய்க்கலாங்க வைத்தாஜ்மா மேல நமாஸ்ன்னு அப்படி ஒதுக்கி தள்ளி போயிடுவாங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி தொழுகை எல்லாம் இஸ்லாத்துல இடமே இல்லை. ஜும்முக்கு ஜும்மா தொழுகிறதுக்காக உங்களுக்கு 5 வக்து கடமையாக்கணும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த மாதிரி தொழுகைக்கு சில பேர் ரம்ஜான்ல மட்டும் தொழுவாங்க, அந்த தொழுகைக்கு இஸ்லாத்துல இடம் இல்லை. அந்த தொழுகைக்கும் இஸ்லாத்துல இடம் இல்லை. சில பேர் மகரிப்ல மட்டும் தொழுவாங்க. சில பள்ளிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா மகரிப் மட்டும் பள்ளிவாசல் நிரம்பி இருக்கும், இஷால அட்ரஸ் இல்லாம போயிடும். பக்கமா இல்லையா? இன்னையா இது என்ன அகிதால தொழுறீங்க? இன்னும் புரியல. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ஆமனு சும்ம கஃபரு சும்ம ஆமனு சும்ம கஃபரு சும்ம ஸாது. இந்த மாதிரி ஈமானோட செயல்படுறான் விட்டுறான், ஈமானோட செயல்படுறான் விட்டுறான் அப்படின்னு சொன்னா அந்த குஃப்ரியத்துல அல்லாஹ் அவனை விட்டு விடுகின்றான். அதோட சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. அதுக்கு மேல சொல்றான் பாருங்க, லா யக்ஃபிருல்லாஹு லஹும், அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான். வலா யஹ்திஹும், அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தை கூட கொடுக்க மாட்டான். ஓ, இந்த மாதிரி விட்டு விட்டு நம்ம செய்யணும்னு சொன்னா அல்லாஹ்வை கிண்டல் செய்யறோம்னு அர்த்தம். உங்க கடையில ஒருத்தன் வேலை செய்யறான், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரான், கடையில வச்சுப்பீங்களா? क्या बात है, मेरा नाम जरा भी इज्जत करता नहीं, उसका मनमानी से जिंदगी गुजारता. ஒன்னு கூட மரியாதை கொடுக்க மாட்டான். அவன் இஷ்டத்துக்கு வர, அவன் இஷ்டத்துக்கு போறான். போடா சாணி பிடிச்சவன கழுதை பிடிச்சு வெளின்னு சொல்லிங்க. மற்றவங்க எல்லாம் கேட்பாங்க, என்னங்க அவரை ஏங்க வேலைக்கு உங்களை முதலாளி சொன்னாருங்க. என்னடா நான் என்னை புகழ்றதா பெரிய விஷயம், நான் சொல்ற வேலை இல்லடா செய்யணும். சொல்லுமா சொல்ல மாட்டோமா? அல்லாஹ் குர்ஆன்ல அப்படியே சொல்றான், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி. எனக்கு எப்படி கதர் செய்யணுமோ, எனக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுமோ அது போல மரியாதையை கொடுக்க மாட்டோம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றானோ அந்தந்த நேரத்துல அந்தந்த வக்துல தொழணும். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபும் மௌகூதா. அந்த நேரத்துல அந்த வக்துல தொழணும், இஷ்டத்துக்கெல்லாம் தொழக்கூடாது. ஆக தொழுகை என்பது குறிப்பிட்ட நேரத்தில் தொழக்கூடிய தொழுகை தான். அந்த தொழுகை தான் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படும். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் தொழக்கூடிய தொழுகை இல்லை. நம்ம இந்த தொழுகையை தொழுவதனால் என்ன நன்மைகள் இருக்கின்றது? இந்த தொழுகை தான் மறுமையில முதல் விசாரணையே. நமக்கு மறுமையில இந்த தொழுகை தான் முதல் விசாரணை. நம்முடைய தொழுகை பற்றி தான் முதல் விசாரணைக்கு செய்யப்படும். அந்த தொழுகை சீரா இருக்குன்னு சொன்னா மற்ற எல்லா அமல்களும் சீராயிடும். அதுல குறைபாடு இருந்தா கூட அல்லாஹ் அதை மன்னிச்சிடுவான், போடா அப்படின்னு. தொழுகையில குறைபாடு இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாமே குறைபாடு ஆகிவிடும். எல்லாமே என்ன ஆகும்? குறைபாடு ஆகிவிடும். ஒரு சில ஒரு சகோதரர் சொர்க்கத்தில் இருப்பார், சொர்க்கத்துல போயிருப்பார். சொர்க்கத்துல போய் தன்னுடைய நண்பனை தேடுவார். இந்த துனியாவில் என்னோட ஈமானோடு இருந்தானே, எங்க அந்த நபரை காணோம் அப்படின்னு சொர்க்கம் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு சல்லடை போட்டு தேடுவார். காணவே பார்க்கவே முடியாது. இறுதியாக தேடி தேடி டயர்டாகி அல்லாஹ்ட்ட கேட்பாரு, அல்லாவே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு இந்த துனியாவில், அவரும் ஈமான்தாரோட இருந்தாரு, ஆனா அவர் இங்க நான் பார்க்க முடியல. அவரா அவர் குறைபாடு, வணக்க வழிபாட்டுல குறைபாடு உள்ளவரா இருந்தாரு, அவர் நரகத்துக்கு போயிட்டார். அல்லாவே அவரை என்னோட சேர்த்து விடு. சரி இப்போ போய் நீயே அழைச்சிட்டு வா. இப்போ அவங்ககிட்ட போய் பார், தொழுகை இருக்கா பாருங்க.
பரலான தொழுகை. குறைபாடு இருக்கா? நஃபிலான தொழுகை. அப்ப அந்த பரலில குறைபாடு இருந்தா நஃபிலான தொழுகையை பார்த்து அதன் மூலமா அவனை உன்னுடன் அழைத்துக் கொள் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். இப்ப தொழுவதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் இருக்கின்றது? ஒரு அடியான் 5 வேளை ஒது செய்யறான் அப்படின்னு சொன்னா அவன் ஒது செய்யக்கூடிய அந்த ஒதுமுடைய அந்த தண்ணி கீழே விழுது இல்லையா, அந்த பாவங்கள் எல்லாம் அப்படியே கொட்டி விடுகின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் பாவம் கையை அழுக்கு மட்டும் இல்ல, அவன் பாவங்கள் கழுவப்படுகின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தொழுதுக்காக ஒது செய்யறீங்க இல்லையா, அந்த ஒழுக்கே இவ்வளவு நன்மை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இந்த ஒது செய்வதன் மூலமா அவ்வளவு நன்மை மட்டுமல்ல. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மறுமையில உங்களுடைய உம்மத்தார்கள் எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க? ஆரம்பத்திலிருந்து கியாமத் நாள் வரையிலும் எவ்வளவு மக்கள் இந்த உலகத்துக்கு வந்து போயிருப்பாங்க. லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் உம்மத்தார்கள் இருக்காங்க. ஆனா உங்க உம்மத்தார்களை மட்டும் நீங்க எப்படி அடையாளம் கண்டு கொள்வீர்கள்? அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிம்பிள், ரொம்ப லேசு அப்படின்றாங்க. எப்படி சொல்லுங்க அப்படின்னா, அவர்கள் 5 வேளை ஒழு செய்தார்கள் இல்லையா, ஒது தொழுகைக்காக ஒது செஞ்சாங்க இல்லையா, அந்த 5 பகுதிகள் அப்படியே மின்னிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு. பஞ்சகுதிரை கல்யாணி, அது என்ன குதிரை பேர் சொல்லுவாங்க, அந்த குதிரை ஒரு குதிரை இருக்கு, அந்த குதிரைக்கு ரொம்ப பஞ்ச கல்யாணி குதிரை, அந்த குதிரைக்கு பேரு பஞ்ச கல்யாணி குதிரை. அது எப்படி இருக்குன்னு சொன்னா, கழுத்து வெள்ளையா இருக்கும், 4 கால் வெள்ளையா இருக்கும், முதுகு கருப்பா இருக்கும், அதுக்கு அந்த பேரு. அந்த மாதிரி என்னுடைய உம்மத்தார்கள் அவர்கள் ஒசு செய்ததுக்கான முகங்கள் 2 கை 2 கால் அப்படியே மின்னிக்கிட்டு இருக்கும். என்னுடைய உம்மத்தார்கள் அவர்களை நான் பார்ப்பேன், வாங்க ஹவுத கௌசருடைய தண்ணீரை குடிங்கன்னு அவர்களை அழைத்து ஹவுத கௌசருடைய தண்ணீரை நான் குடிக்கிறேன். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்காகவே ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கினான், இன்னா ஆதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். அல்லாஹ் உங்களுக்கு ஹவுத கௌசர் என்ற நீர் தடாகத்தை உங்களுக்கு நாம் கொடுக்கின்றோம். நீங்க செய்ய வேண்டிய என்ன வேலை தெரியுமா? தொழுக வேண்டும். தொழுவதன் மூலமா தான் அந்த நீர் தடாகம் ஹவுத கௌசர் மஹ்ஷர் மைதானத்துல தண்ணீர் என்று அழைவார்கள். தண்ணி எங்கேயுமே கிடைக்காது, அந்த இடத்துல மட்டும் தான் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி குடிக்கக்கூடியவர்கள் 5 வேளை ஒது செய்தவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த அடையாளம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த அடையாளம் யாருக்கு இருக்கும்? அவர்கள் ஒது செய்து 5 வேளை தொழுதவர்களுக்கு மட்டும்தான் அந்த அடையாளம் இருக்கும். எவ்வளவு பெரிய தரஜா பாருங்க அந்த ஒது செய்வதன் மூலமா. அப்போ நம்ம தொழில நின்று உரையாடுறோம், அது ஓதுறோம். அது ஓதுதல் என்பது அல்லாஹ்விடம் உரையாடுகின்றோம், அல்லாஹ்விடம் பேசணும். தொழுகின்ற இல்லையா, அல்லாஹ்விடம். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த தொழுகையை நம்ம பேணலாம் அப்படின்னு சொன்னா இவர்கள் முனாஃபிக் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுகாதிஊன அல்லாஹ் வல்லதீன ஆமனது, இவர்கள் நயவஞ்சர்கள் என்று சொல்லி காண்பிக்கின்றார். இவர்கள் எங்க இருப்பார்கள் சொன்னா ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பாங்க. நரகத்துடைய அடித்தட்டுனா என்னங்க? நிறைய நரகங்கள் இருக்கு, அந்த நரகத்துல நிறைய பேர் வேதனை செய்யப்படுவார்கள். அந்த சீர் சிழங்கு எல்லாமே அப்படி வழிந்து ஓடும். அந்த வழிந்து ஓடக்கூடிய அந்த கடைசி தட்டுல யார் இருப்பாங்கன்னு சொன்னா, மூமினா இருந்து இபாதத் செய்யாதவன் இருப்பான். இதற்கில் அஸ்ஃபலி மினன் நார், குர்ஆன்ல அல்லாஹ் அப்படியே சொல்றான். மட்டுமல்ல, இன்னொரு இடத்துல சொல்றான், அவர்கள் அலாவுஸ் ஸலாத் வத்தபஉ ஷஹவாத் ஃபஸஃப யல்குன கய்யா. அந்த ஆறுக்கு பேர் என்ன தெரியுமா? அந்த கடைசி வழிஞ்சு ஓடக்கூடிய அந்த ஆறுனுடைய பேரு கை. கை என்ற ஆறுல தொழுகையை வீணாக்கியவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஏன் அப்படின்னு சொன்னா, காஃபிர்னு சொன்னா அவனுக்கு புரியவே இல்லை, எடுத்துக்கவே இல்லை, அவன் வேற விஷயம். மூமின் சொன்னா புரிஞ்சு தெரிஞ்சிருக்கிறான், புரிந்து தெரிந்தே அவன் இரட்ட வேஷம் போடுகின்றான் என்று சொன்னால் நயவஞ்சகனா. தெரிந்து கொண்டே அவன் நிராகரிக்கின்றான் என்று சொன்னால், டேய் நீ எவ்வளவு மோசமானவன் தெரியுமா, நீ தெரிஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறா சொல்றோமா இல்லையா? நம்ம அல்லாஹ் அதெல்லாம் சொல்றான்.
உனக்கு நீ தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு மோசமான காரியங்களை என்னை வணங்காமல் அழிச்சாட்டியம் செய்கின்றாய் என்று சொன்னால் உனக்கு கை என்ற அந்த நரகம் மோசமான நரகம். எல்லா நரகவாசனுடைய சீல் சிறங்கு வெளி ஓடக்கூடிய இடம் அது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நரகத்துல போடுவான். தொழாதவனுடைய நிலைமை என்ன தெரியுமா? அவன் உயிர் வாங்கும் போதே கடினமான முறையில் இருக்கும். எல்தரிபூன உஜூஹஹும் அத்பாரம், அவருடைய முகங்களை முதுகலிலும் பலார் பலார் என்று அடிப்பான். கடினமான முறையில் அவனுடைய ரூஹ் எடுக்கப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னும் தெளிவா சொல்றான், கல்லா இதா பலகத்தி தராக், அவனுடைய உயிர் தொண்டை குழியை வந்து அடையக்கூடிய நேரத்தில் வக்கீல மன்றாக், என்னை ஓதி ஊதி காப்பாற்றக்கூடியவன் யார்? அப்போ புரிஞ்சு கொள்வான், ஆஹா நான் அல்லாஹ்ட்ட போகக்கூடிய நேரம் வந்துருச்சு. துடிப்பான். தப்பிப்பதற்கு வழியே ஒண்ணுமே இல்லை. நம்ம கூட சில பேர் சில நேரங்களில் தூங்கும்போது கை காலெல்லாம் அப்படி அமைக்குவோம். ஆஹா அப்தாச்சிக்கு மஜாவாக்கி அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். தூங்கும்போது வருதா இல்லையா? ஆஹா நேக்கி கமாய் என்னமா மௌத்தாக்கி அப்படின்னு. ஆனா என்ன பண்ணுவான்? கண் விழிச்சோன்னா யாரும் அல்லாஹ்க்கு அல்பத்தலுக்காக இருக்கா இல்லையா? நம்ம கிட்ட அந்த மாதிரி ஃபீலிங்க. அதுக்கப்புறம் திருந்த மாட்டான். வேணும் வந்து அதே வேலை செஞ்சுட்டு இருப்பான். அதே தான் அல்லாஹ் அங்க அந்த ஃபீலிங் அல்லாஹ் அப்படியே கொண்டு வர பாருங்க சூரா கியாமா என்ற அந்த அத்தியாயத்தில். வல் தஃபத்தி ஸாக் பிஸாக், அவருடைய கெண்டைக்கால் பின்னிக் கொள்ளும். இது இலா ரப்பிக யௌமதில் மஸாக், அல்லாஹ்ட்ட போகக்கூடிய அந்த நிலைமை, அந்த ஃபீலிங் அவனுக்கு வந்துவிடும். அப்ப அந்த கடினமான அந்த உயிர் வாங்கக்கூடிய அந்த நேரத்துல மலக்குகள் கேட்பாங்க, பரிசுத்தாக்கள் கேட்பாங்க, ஏண்டா உன் உயிர் இவ்வளவு மோசமா வாங்கப்படுது? ஏன் உனக்கு இந்த நிலைமை? ஏன் இந்த மாதிரி மோசமான நிலைமை? அதுக்கு அவன் சொல்லுவான், ஃபலா சத்தக வலா சல்லா, நான் தொழுகவில்லை, இந்த மார்க்கத்தை உண்மைப்படுத்தவில்லை. வலாக்கின் கத்தப வ தவல்லா, இதை பொய்ப்பித்து கொண்டிருந்தான். ஜாவஜி நமாஸ் கொடுத்துக்காங்க, ஜாவஜி என்ன தொழுது என்ன கிடைக்க போகுது சொல்றாங்களா இல்லையா? அதை அப்படியே சொல்லுவான். உயிர் வாங்கும் போது அதனுடைய நிலைமையை அவன் உணர்ந்து கொள்வான். இது ஒரு காபிரை பற்றி சொல்லலைங்க, ஒரு மூமினை பற்றி சொல்லக்கூடிய விஷயம். மூமினா இருந்துகிட்டு நீ இப்படி இருக்கிறியாடா, உன் நிலைமை கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. நரகத்திலே மோசமான ஒரு நரகம் இருக்கு. அந்த நரகத்துடைய பேர் என்ன தெரியுமா? மா சலகக்கும் ஃபீ சக்கர், சக்கர் என்ற அந்த நரகம். அங்க ரொம்ப வேதனை அனுபவிச்சுட்டு இருப்பான். சொர்க்கவாசிகள் கேட்பாங்க, ஏண்டா ஏன் இந்த உலகத்துல இந்த நரகத்துக்கு ஏண்டா நீ வந்த அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான், காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்க தொழுகவில்லை, நாங்க தொழல, முஸ்லிமா இருந்துமே தவிர இபாதத்து செய்யல. नाम के मुसलमान थे, काम के मुसलमान नहीं थे சொல்லுவான். அமல் செய்யக்கூடிய மூமினா நாங்க இல்ல சொல்லுவான். காலு லம் நகு மினல் முஸல்லீன் வலம் நகு துஅமில் மிஸ்கீன், நாங்க ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடியவளா இல்லை. வகுன்னா நுகத்திபு பியௌமித்தீன், இந்த மறுமை நாளை இந்த மாதிரி நடக்கும் என்ற அந்த பல முறை சொல்லப்பட்டது, விலைக்கு சொல்லப்பட்டது. ஆனா இந்த மறுமை நாளை நாங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம், நாங்க இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வகுன்னா நஹூது மஅல் காயிதீன், ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம் என்று ஏற்ற சிந்திகி, இதுதான்டா வாழ்க்கை அப்படின்னு இருந்துட்டு இருக்கோம். ஹத்தா அதானல் யகீன், எங்களுக்கு மரணம் வர வரை இதே நிலைமை தான் இருந்துச்சு. அன்பிற்குரியவர்களே, நரகவாசியுடைய தொழாதனுடைய நரகவாசியுடைய நிலைமை இவ்வளவு மோசமானது. ஒரு மூமின் அவன் இந்த உலகத்துல மரணிப்பான் என்று சொன்னால், 5 வேளை தொழுகை இபாதத்தோட மரணிப்பான் என்று சொன்னால், அவனை உயிர் வாங்குறதுக்காக பரிஷ்டாக்கள் வந்து அணி அணியா நின்று கொள்கின்றார். யா ஐயத் வன் நஃப்ஸ், ஓ நிம்மதியோட தொழுது கொண்டு இபாதத் செய்து கொண்டிருந்த ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிக ராஸியத்தன் மர்தியா, அல்லாஹ் உன் மீது ராசியாகி விட்டான், அல்லாஹ் உன்னை பொரிந்து கொண்டான், நீயும் அல்லாஹ்வே பொரிந்த நிலையில், அல்லாஹ் பர் தும்பி ராசி ஹோ ஜாவ், நீயும் அல்லாஹ்வே ராசியான நிலையில் உன் உடலை விட்டு வெளியேறுவாயாக. வதகுலி ஃபி இபாதி வதகுலி ஜன்னத், என்னுடைய நல்லடியார்கள் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போவாய் என்று அந்த ரூஹை அழகான முறையில் எடுத்துக்கிட்டு
வானத்துக்கு மேல கொண்டு போவாங்க. வானத்தினுடைய வாயில்கள் தட்டப்படும். யாரு? இன்னார் நல்லடியார் மௌத்தாயிருக்காரு, வாங்க என்று வரவேற்பார்கள் வானத்துக்கு மேல. அவருடைய பேரை இல்லையன் என்ற இடத்துல எழுதிருங்க என்று சொல்லப்படும். ஏன்? மறுமையில் அவருடைய பேரை அழைத்து சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக. அதே போல தொழுகாதனுடைய ரூவை பறித்து கொண்டு வானத்துக்கு மேல கொண்டு போகப்படும். யாருங்க? இன்னார் அடியான், அவனுடைய அமல் இந்த பக்கம் வரவே இல்லை, அவனுக்காக வானத்தினுடைய வாயில்கள் திறக்கப்பட மாட்டாது. குர்ஆன்ல அல்லாஹ் அப்படியே தெளிவா சொல்றான், லா துஃபத்தஹு லஹும் அப்வாபுஸ் ஸமா, அவனுக்காக வானத்தினுடைய வாயில்கள் திறக்கப்பட மாட்டாது. வலா யதகுலுல் ஜன்னah, அவன் சொர்க்கத்துக்கு கூட போக முடியாது. ஹத்தா யலிஜல் ஜமல் ஃபீ சமில் கியாத், ஊசினுடைய காதுக்குள் ஒட்டகம் நுழையாத வரை. ஊசினுடைய காதுக்கு நூல் கோக்கிறதே பெரும்பாடு, ஒட்டகம் போகுமா? இது எப்படி சாத்தியம் இல்லையோ அது போல இவன் சொர்க்கத்துக்கு போறது கூட சாத்தியம் இல்லை. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துல வாழ்வதற்கு அல்லாஹ் நம்ம அனுப்பியிருக்கான். எதுக்கு? இந்த வாழ்க்கைக்கு பிற ஒரு வாழ்க்கை, சொர்க்கம் அல்லது நரகம். சரி, அங்கே விட வேண்டியதானே, எதுக்குன்னு இந்த உலகத்துல விட்டான் அப்படின்னா, சொர்க்கம் என்பது ஒரு உயர்தரமான இடம், நரகம் என்பது ஒரு மோசமான இடம். நாம நினைக்கிற மாதிரி கொஞ்சம் பேர் சொர்க்கத்துக்கு கொஞ்சம் பேர் நரகத்துக்கு விட்டேன்னு வச்சுக்கலாம், சொர்க்கத்தை போனவன் சும்மா இருப்பான், ஒன்னும் கேட்க மாட்டான். நரகத்தை போனவன் ஏன்டா என்ன நரகத்துல போட்டேன்னு கேட்பான். எப்பனா கேட்க மாட்டானா? நீ சொர்க்கத்து நரகத்துக்கு போறதுக்கு முன்னால இஹ்பிது, உலகத்துக்கு போ, இம்மா யஅத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என் புறத்திலிருந்து நற்செய்திகள் வரும், ஃபமன் தபிஅ, அதை பின்பற்றி நடக்கணும். அப்படி வாழ்வா என்று சொன்னால் நல்லவனா இருந்தா சொர்க்கத்துக்கு போவே, கெட்டவனா இருந்தா நரகத்துக்கு போவே. அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்தது காரணம் என்னன்னு சொன்னா, இந்த வாழ்க்கைக்கு பிற ஒரு வாழ்க்கை இருக்கு, சொர்க்கம் அல்லது நரகம். அதை பெறுவதற்காக, சோதிப்பதற்காக தான் இந்த உலகத்திலேயே மனிதர்களாய உங்களை அனுப்பப்பட்டிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் சொல்லி காண்பிக்கிறார். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, வாழ்க்கை என்பது இது ஒரு முறைதான். இந்த வாழ்க்கைக்கு பிற ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை, சொர்க்கம் அல்லது நரகம். இந்த வாழ்க்கை எப்படி நம்மளை கடந்து போயிடும். ஆனால் அந்த வாழ்க்கை இல்லையே, முடிவே இல்லாத வாழ்க்கை. ஆகவே தற்காலிகமான வாழ்க்கையை நாம பொறுமையோட, சகிப்புத்தன்மையோட, எந்த நிலையிலும் அல்லாஹ்வை தொழுது பயந்து கட்டுக்கோப்பான வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் சொர்க்கத்தில் இருக்கும். இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் தான் தோண்டித்தனமாக அனைத்து தீமைகளின் ஊற்றுக்கண்ணாக எப்படி வாழலாம், எப்படி இருக்கலாம் அப்படின்னு மனைவியை நீங்கள் பின்பற்றுவோம் என்று சொன்னால் நிரந்தரமாக இருக்கக்கூடிய இடம் நரகம். அங்கே யாரும் தப்ப முடியாதாங்க, அதிலிருந்து காப்பாற்றக்கூடியவர்களும் யாரும் இல்லை. ஆக அன்புக்குரியவர்களை அல்லாஹ்வுக்கு பயந்து இறையச்சத்தோடு வாழ்வோமாக, மறுமையை வெற்றி பெறுவோமாக. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்ல வாசிதாவான அல்ஹம்துலில்லாஹ்.